GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் சுமார் 1200 பேர் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரிடம் செல்போன் புழக்கத்தில் இருந்து வருவதாக தகவல்கள் உள்ளன. கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து சிறை அதிகாரிகள் நடத்திய சோதனைகளில் 15க்கும் மேற்பட்ட செல்போன்கள் சிக்கின. இந்த செல்போன்களை கைதிகளுக்கு கொண்டு சென்று கொடுத்த சிறை வார்டனை சமீபத்தில் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் சிறை கண்காணிப்பாளர் வினோத் உத்தரவின்படி தினமும் சோதனை காவலர்கள் செல்போன் புழக்கம் குறித்து விசாரணையும் சோதனையும் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 9 மற்றும் 10வது பிளாக்குகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் செல்லும் சாக்கடை கால்வாய் அருகே காவலர்கள் சோதனை நடத்தினர். அப்போது சாக்கடையின் ஓரமாக ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்து பிரித்து பார்த்தபோது உள்ளே ஒரு செல்போன் இருந்தது. யாரோ அந்த செல்போனை சாக்கடைக்குள் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. 9ஆம் மற்றும் 10ஆம் பிளாக்குகளில் தண்டனை கைதிகளும் விசாரணை கைதிகளும் அடுத்தடுத்து அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் யார் அந்த செல்போனை பதுக்கி வைத்திருந்தார் என்பது குறித்து சிறை கண்காணிப்பாளர் வினோத் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் சிறையில் செல்போன் பயன்பாடு குறைந்தபாடில்லை. ஆகையால் அரசும் உயர் அதிகாரிகளும் உடனடியாக தலையிட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. தொடர்ந்து சிறைக்குள் செல்போன்கள் சிக்கி வரும் நிலையில் மீண்டும் ஒரு செல்போன் சிக்கியிருக்கும் இந்த சம்பவம் சிறை கைதிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.